ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் பேர் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் நம்ம வெப்சைட் மூலமாக தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியன் பேஸ்டு கம்பெனி, ஓகேங்களா. இதில் நீங்கள் ஜஸ்ட் 2250 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து லேக்ஸ்லேயும் ஏர்ன் பண்ண முடியும், க்ரோஸ்லேயும் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது கோடிகள்லேயும் நீங்கள் சம்பாதிக்க முடியும், லட்சங்களிலையும் சம்பாதிக்க முடியும். இதில் யாரையாவது சேர்க்கணுமா, ஆள் சேர்த்தா தான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் ஆள் சேர்த்தும் சம்பாதிக்கலாம், இல்லை ஒருத்தங்களை கூட என்னால் ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், சம்பாதிக்கலாம். இதில் நீங்கள் சம்பாதிச்ச அமௌண்ட் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஜாப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் வாட்சிங் ஜாப் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் யாரையும் சேர்க்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களாக அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு வித்ட்ரால் பண்ணி ஐஎன்ஆராகவே நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துடலாம், ஓகேங்களா. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது காயின் பேரோட பேமெண்ட் ப்ரூஃப். இது வந்து பார்த்திங்கன்னா காயின் பேர் அப்படிங்கிற நேம் மென்ஷன் பண்ணி அமௌண்ட்டுங்கிறது நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட என்ன கரன்சியோ அந்த கரன்சியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே கரன்சியாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியாவில் இருக்க நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎன்ஆராகவே நீங்கள் டெபாசிட் பண்ணியும் வித்ட்ரால்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரால் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து பிளான் டீட்டெயில்ஸுன்னு தெளிவாக பார்த்துடலாம், ஓகேங்களா. பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் நிறைய கம்பெனிஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் வந்து கம்பெனிஸோட நேம் வந்து மென்ஷன் ஆகாமையே வரும். அப்படி வர கம்பெனிஸோட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறம் அது வந்து க்ளோஸ் ஆகிட்டு போயிடும். இந்த கம்பெனிஸ் லைஃப் லாங் இருக்க போகிற ஒரு கம்பெனி. ஏன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வரப்போகுது. அது இல்லாமல் ஆப் வந்து வரப்போகுது. எல்லாமே லீகலாக இந்த கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால லைஃப் லாங் போகும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் டீட்டெயில்ஸு தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காயின் பேரோட வெப்சைட் லிங்க் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், www.coinbear.com அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காயின் பேரோட ஓன் வெப்சைட், ஓகேங்களா. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதாவது டெக்னாலஜி வச்சு இவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஓன் கிரிப்டோ டோக்கன் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்சும் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க வந்து ரெடி பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கேஜ் இருக்கிறது $25 ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2250 ரூபாயில் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு $800 வரைக்கும் இருக்குது. அதாவது 2250 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 72,000 ரூபா வரைக்கும் பேக்கேஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 டைப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜாப் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் வாட்சிங் ஜாப் இதில் வந்து இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் யாராவது டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு என்னாகும், டேரெக்ட் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களுடைய டவுன்லைனர்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது அப்கிரேட் இன்கம் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட டவுன்லைனரில் அப்கிரேட் ஆனாவோ இல்லை அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணாலோ லெவல் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஓகேங்களா. அடுத்து ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டார் கிளப் இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 மேட்ரிக் இன்கம் குளோபலாக இது வந்து கிடைக்கும். இந்த இன்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்கம். இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரிவார்ட்ஸ் இருக்குது. கிரிப்டோ கரன்சி நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு என்னாகும், அவங்க கிரிப்டோ டோக்கன்ஸ் அப்படிங்கிறது தராங்க. அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் செல் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் வாட்சிங் ஜாப் இருக்குது, ஓகேங்களா. இது நீங்கள் ஒரே ஒரு அமௌண்ட்டு தான் ஒரே ஒரு டைம் பே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 9 டைப் ஆஃப் இன்கம் 9 டைப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது டேரெக்டாக ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 40% அப்படிங்கிறது உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து தராங்க, ஓகேங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தரை 2250 ரூபாயில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது, அதாவது $25 உங்களை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு $8 அப்படிங்கிறது உங்களுக்கு கிரெடிட் ஆகுது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்கிரேட் இன்கம் வந்து 50% கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களோட டவுன்லைனில் இருக்கவங்க யாராவது $50 அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு $20 கிடைக்கும். அவங்க
$100 $100 அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு $40 $200 அப்கிரேட் பண்ணும்போது $80 $400 அப்கிரேட் பண்ணும்போது $160 $800 அப்கிரேட் பண்ணும்போது $320 உங்களுக்கு என்ன பண்ணும் அப்கிரேட் இன்கம்மாக கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லெவல் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து 10 லெவலுக்கு தராங்க. 10 லெவலுக்கு நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு கீழே அடுத்தடுத்து டீம் போகும்போது அந்த லெவல் இன்கம் 10 லெவல் வரைக்குமே உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இன்கம் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறது 6 டைப் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. ஓகேங்களா. சில்வர், கோல்டு, டைமண்ட், ரூபி, சஃபேர், அடுத்து பிளாட்டினம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 டைப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவரி மந்த் உங்களுக்கு என்னாகும், உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். இது எப்படி நமக்கு தராங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ராயல்ட்டி சில்வர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் $25 $50, அதாவது ஃபஸ்ட்டு பேக்கேஜ் செகண்ட் பேக்கேஜ் 2 பேக்கேஜும் ஆக்டிவ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 டைரக்ட் மெம்பர்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படி அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆவீங்க, ராயல்ட்டி சில்வருக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அப்படி எலிஜிபிள் ஆகும்போது இந்த ராயல்ட்டி சில்வரில் டோட்டல் டர்ன் ஓவர் இந்த மந்த் ஃபுல்லாக எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகிருக்கோ அந்த டர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு 5% அப்படிங்கிறது ராயல்ட்டி இன்கமாக உங்களுடைய வாலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மந்த்துக்கு 4 மாதத்துக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மந்த்துக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த 5% இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் 64 மெம்பர்ஸ் 256 அது நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இது வந்து கட்டாயம் நீங்கள் ரெஃபரல்ஸ் இவ்வளோ கொடுத்தாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராயல்ட்டி கோல்டு அப்படிங்கிறது இருக்குது. இதில் நீங்கள் 16 டைரக்ட் மெம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அது இல்லாமல் பேக்கேஜ் வந்து 3 பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணணும். இதை ஆக்டிவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோல்டில் எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதோ அதிலிருந்து 5% அப்படிங்கிறது உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் என்ன ஆகும், உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி ராயல்ட்டி டைமண்டில் 4 பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணியிருக்கணும். 64 மெம்பர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 64 மாதத்துக்கு இந்த டைமண்டில் எவ்வளோ வந்து டர்ன் ஓவர் ஆகிருக்கோ அது வந்து 5%ங்கிறது உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். அதை நீங்கள் வித்ட்ராவும் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூபி அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் 5 பேக்கேஜ் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். 256 டைரக்ட் மெம்பர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 256 மந்த்துக்கு இதில் டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளோ ஆகுதோ அது வந்து 5% அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சேம் இந்த செப்பர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1024 டைரக்ட் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கணும். 6 பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இதோட டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு 5% அப்படிங்கிறது எவரி மந்த் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 1024 மந்த்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. சேம் இந்த பிளாட்டினம்லையும் பார்த்திங்கன்னா 1024 டைரக்ட் மெம்பர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1024 மெம்பர்ஸ் அவங்க வந்து 5 பேக்கேஜாவது என்ன பண்ணியிருக்கணும், ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் 6 பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த 5% அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்கும். எவரி மந்த் உங்களுக்கு 5%ங்கிறது உங்களுடைய வேலெட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய இன்கமாகவே உங்களுக்கு என்னாகும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் கிளப் இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவரி மந்த் உங்களுடைய வாலெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா மெம்பர் பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டைரக்ட் ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. டைரக்ட் ரெஃபரல்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேம் நம்ம அந்த ராயல்ட்டியில் எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் வரும். பட் ரெஃபரல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன ஆகும், டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா. வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளோபல் 4 மேட்ரிக்ஸ் ஸ்பில் ஓவர் இன்கம்மை பற்றி பார்த்துடலாம். இந்த இன்கம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்கம். இந்த இன்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் ஐடிஸ் போடுறதுனாலே இப்போ பேக்கேஜ் 1 நீங்கள் ஒரு $25 $2250 பே பண்ணி ஒரு ஐடிஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தாலே உங்களுக்கு சீனியாரிட்டி வைஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்கம் ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு $0.4 அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுங்கும்போது 16.4 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 10 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும்போது $43,772 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேக்கேஜ் 2 பேக்கேஜ் 3 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேக்கேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 6 பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இன்கம்மெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா.
இந்த பேக்கேஜ் 6 மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பேக்கேஜில் மட்டும் நீங்கள் இதை வந்து ஐஎன்ஆராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 கோடி ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இன்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்கம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1,40,000 சம்திங் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுனாலேயே உங்களுக்கு இந்த 125 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனம். ஏன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்க எந்த ஒரு நிறுவனமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நாங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து ஓன் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து சப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து நம்பிக்கையோடு வந்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 பேக்கேஜ் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த நான் ஒர்க்கிங் இன்கம்லே கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற பேக்கேஜை பொறுத்து நீங்கள் எடுக்கிற அந்த ரெஃபரல்ஸை பொறுத்து உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ராயல்ட்டி இன்கமும் உங்களுக்கு என்னாகும் கிடைக்கும். ஓன் கிரிப்டோ கரன்சி இவங்க வந்து ஓன் அந்த டோக்கன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு என்னாகும் இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இவங்க வந்து ரோட் மேப் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. www.coinbase.comல போய் நீங்கள் அந்த ரோட் மேப் பார்த்துக்கலாம். அதுபடி பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட் வாட்சிங் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வரும். இதை நம்ம வந்து ஐஎன்ஆர்லே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க யார் யார் கூட டைப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெனான்ஸ் கூட இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டைப் வச்சுருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8 நிறுவனத்துக்கு கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைப் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையான நிறுவனம் தான். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து ஆட் வாட்சிங்கில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2250 ரூபா நீங்கள் பே பண்ணி உள்ளே வந்திருக்கீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 4.50 அப்படிங்கிறது ஆட் வாட்சிங் மூலமாக மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 6750 ரூபா அதாவது ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுத்திங்கன்னா தான் செகண்ட் பேக்கேஜ் எடுக்க முடியும். செகண்ட் பேக்கேஜ் எடுத்தால் தான் தேர்ட் பேக்கேஜ் எடுக்க முடியும். தேர்ட் பேக்கேஜ் எடுத்தால் தான் ஃபோர்த் பேக்கேஜ். அந்த மாதிரி 1 by 1 தான் போக முடியும். அதனால் பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் 6 பேக்கேஜும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,41,750 ரூபா நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 6 பேக்கேஜையும் எடுத்துக்கலாம். இந்த 6 பேக்கேஜ் எடுத்துட்டிங்கன்னா டெய்லி உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 283.50 அப்படிங்கிறது இருக்கும். மாதத்துக்கு 8,505 ரூபாங்கிறது இருக்கும். நான் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக வந்து எனக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். எந்த ஒரு நிறுவனம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இதை நல்லா யோசித்து நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. எவ்வளோ பே பண்ணால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கம்பெனிஸ் வந்து லைஃப் லாங் போகக்கூடிய கம்பெனிஸ். அதனால் நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம். இந்த கம்பெனிஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இந்த பிளானை பற்றி இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த 2 வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த வெப்சைட்டை பற்றியோ அந்த பிளானை பற்றியோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு மிஸ்டர் மார்க்கெட்டர் தமிழ் சேனல் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். மிஸ்டர் மார்க்கெட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னாவே போதும். எம்ஆர் மார்க்கெட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், சேனல் வரும், யூடியூப் சேனல் வரும். அந்த சேனலில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா A to Z ஆல் டீட்டெயில்ஸ் இந்த காயின்பேர் வெப்சைட்டை பற்றியும் இந்த பிளானை பற்றியும் தெளிவாக உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதிலே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மொபைல் நம்பர் இருக்கும். இந்த வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.